Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 202. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம ஆளுங்க எப்படியோ நேவி ஆளுங்க எல்லாத்துக்குமே டிமிக்கி எல்லாம் கொடுத்துட்டு அடிச்சு புடிச்சு வந்து சேர்ந்துட்டானுங்கல்ல. ஆனா என்னாச்சுன்னு பார்த்தா கோயிங் மேரி கப்பலை சுத்தி ஏகப்பட்ட நேவி ஆளுங்க கன்னோட ரெடியா நிக்கிறானுங்க. அதுவும் நீங்க மேல இருந்து மண்ணள்ளி போட்டா கீழே விழாது அந்த அளவுக்கு கூட்டம். இத்தனை பேரா ஆட்டங்கோக்கு அமக்கா இவ்வளவு வேற இப்படி மொத்தமா இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. கொஞ்சம் விட்டா வலிச்சு நகிட்டு போயிருவானுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த ட்ரேக் என்ன பண்ணுவான், ஸ்னைப்பர்ஸ் எல்லாத்தையுமே பொசிஷன்ல நிக்க சொல்லிடுவான். இதுக்கு மேல பேசி வேலைக்காகாது, அத்தனை பேரையும் துவச்சிட வேண்டியதான்னு எல்லாம் பாஞ்சு அட்டாக் பண்ண வருவாங்க. கரெக்ட்டா அவனுங்க டம்மு 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 டம்முன்னு சுடும் போது லூஃபி அவன் பாடிய பாலா மாத்தி அப்படியே உள்ள எடுத்து ரிவர்ஸ்ல அனுப்பி விடுவான். ரேக் அப்படியே கொலை வெறியில பாத்துட்டு இருப்பான். இங்க இவனு ரெண்டு பேரும் லூஃபியை பிடிச்ச பச்சை பச்சா திட்டுவானுங்க. பின்ன அவன் அட்டாக் பண்ண போறேன்னு இவனு ரெண்டுத்தையும் தள்ளி விட்டான். சரி இப்ப புல்லட் அட்டாக் வேலைக்கு ஆகல, அதனால அடுத்து கெனான்ஸை யூஸ் பண்ண சொல்லிடுவான். என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கும் போதே டம்மு டம்மு டம்முன்னு சுடுவானுங்க. அதே என்னடானா இவனுங்க மேல வந்தாலும் அடிக்காது, ஏதோ டின்னு மாதிரி கீழே வந்து விழும். நல்ல வேலை எய்ம் மிஸ் பண்ணிட்டானுன்னு பார்த்தா உள்ள இருந்து காட்டுத்தனமா புகை வரும். அந்த புகை கண்ணுல பட்டவனே பயங்கரமா எரியும். ஐயோ தாங்க முடியலன்னு கதறிட்டு இருப்பானுங்க. ஆக்சுவலா இது ஃபிளாஷ் பாம். அடுத்து ட்ரேக் என்ன பண்ணுவான், ஸ்வாட் டீமை அட்டாக் பண்ண அனுப்பி விடுவான். யாருமே வெயிட் பண்ண மாட்டானுங்க, அவன் சொன்ன உடனே போய் அட்டாக் தான். நம்ம ஆளுகெல்லாம் மயிரளவுல உயிர் தப்பி இருப்பானுங்க, ஆனாலும் விட மாட்டானுங்க. ஒக்காமக்கா வளைச்சு வளைச்சு பயங்கரமான சண்டை. ஒரு டைமுங்கும் போது திடீர்னு சஞ்சிய புகைக்குள்ள இருந்து ஒருத்தன் அட்டாக் பண்ண வருவான். நல்ல வேலை உசோ படிச்சு காலி பண்ணிடுவான். அடுத்து ஜோரோ ஒரு சைடு பால்ந்து கட்டிட்டு இருப்பான். அவனுக்கு கண்ணை திறந்தா கண்ணு எரியுது, அதனால கண்ணை மூடிக்கிட்டே சென்ஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான். இவங்களே இந்த அளவுக்கு அட்டாக் பண்ணும்போது லூஃபி விடுவானா, கம் கம் கேட்லிங்னு சொல்லி ஆட்ட டைம்ல எக்கச்சக்க பஞ்ச வச்சு சும்மா அடிச்சு தெரிக்க விடுவான். இதுல கொடுமை என்னன்னா இவன் நேவி ஆளுகளை மட்டும் அடிச்சு தெரிக்க விட்டா பரவாயில்ல, சஞ்சி ஜோரோன்னு நம்ம ஆளுகளே அடிச்சு தெரிக்க விட்டுட்டு ஆமா எங்க நம்ம ஜோரோவும் சஞ்சியும் ஆளக்கானுமே கேப்பான். உசோப்பு புடிச்சு பச்சா பச்சையா திட்டுவான். ஏன்டா நம்ம ஆளுகளே அடிச்சு தெரிக்க விட்டுட்டு எங்க நான் கேக்குறேன்னு. அங்க அவனுக்கு கத்திட்டு இருப்பானுங்க, ஏன்டா முட்டாப்பையில கண்ணை திறந்து வச்சுட்டு சண்டை போட மாட்டியா, ஏன்டா அப்படி உசுர வாங்குறேன்னு. அதுக்கப்புறம் அவனுக்குள்ள சண்டை, உடனே மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. இத பார்க்கும்போது லூஃபிக்கு சிரிப்பா வரும். எவ்வளவு பெரிய சண்டை போயிட்டு இருக்குது, இவனுக்கு எப்படி விளையாண்டுட்டு இருக்கானுங்க பாருங்க. இந்த கேப்பை யூஸ் பண்ணி ட்ரேக் என்ன பண்ணிடுவான், வலைய போட்டு நம்ம லூஃபியா அலையாக்கா பிடிச்சிருவான். ஐயோ நம்மால இப்ப தொக்க மாட்டிட்டானா. அவனும் கஷ்டப்பட்டு எவ்வளவு முக்கு முக்கி பாப்பான். லூஃபியால எதுவும் பண்ண முடியல. உசோப்பு ஹெல்ப் பண்ணலான்ட்டு போனா யாராச்சும் இப்ப அசைஞ்சீங்கன்னா செத்துருவீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாரும் உயிரோட தான் இருக்கணும், சாகணுமா வேண்டாமாங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ணணும். நீங்க மட்டும் எதிர்த்து சண்டை போட்டீங்கன்னா கேரண்டியா செத்து போயிருவீங்கன்னு அடிச்சு சொல்லுவான். இங்க உசோப்புக்கு பதறும், ஏன்னா இப்போதைக்கு சண்டை போறதுல லூஃபி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளு. அவனையே நெட்டை வச்சு லாக் பண்ணிட்டானுங்கன்னா அடுத்து இருக்க மிச்ச 3 பேர்த்தையும் ஈஸியா பிடிக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா ஆளுகளும் ஜாஸ்தி. அவன் அங்க முக்கு முக்கி பாப்பான், அந்த நெட்டை எதுவுமே பண்ண முடியல. திடீர்னு பார்த்தா நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் குறைஞ்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மயங்க ஆரம்பிச்சிருவான். என்னடா அந்த நெட்டை சி பிரிசம் ஸ்டோனால ரெடி பண்ணிருக்கானுங்க, அதனால அதுல டெவில் ஃப்ரூட்டோட பவர் எல்லாம் வேலைக்கே ஆகாது. என்ன நினைச்சிட்டு இருக்க ஸ்டார்ஹாட், அவ்வளவு ஈஸியா அங்கிட்ட இருந்து தப்பிச்சிடலானா, அதெல்லாம் முடியாது, ரொம்ப ரொம்ப கஷ்டங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் அந்த கப்பல் ரெடி பண்ற வயசானவர் பின்னாடி இருந்து எட்டி பாப்பாரு. ஏகப்பட்ட நேவியாளுங்க. அவரோட கண்ணுக்காக உசோப் மட்டும் தான் நின்னுட்டு இருக்க மாதிரி இருக்கும். இங்க உசோப் வருவான்னு சொல்லி அவருக்கு நல்லாவே தெரியும். சொன்ன மாதிரியே வந்துட்டான்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு மேல இருந்து ஒருத்தன் பார்த்துட்டு, யோ கிளவா இங்க என்னையா உனக்கு வேலை, எக்கு தப்பா அட்டாக் பண்ணி மூக்குல வந்து புல்லட் மாட்டிக்க போகுது, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புன. யோ என்னையா சும்மா சும்மா வா போன்னு விளையாண்டுட்டு இருக்கீங்க, வேலை இல்லாம நான் என்ன வெட்டியா வாங்கி வந்திருக்கேங்கிற மாதிரி சொல்லுவான். இங்க பார்த்தா நேவி ஆளுங்க மொத்த பேரும் கன்னோட லாக் பண்ணிடுவானுங்க. உசோப்புகள்லாம் என்ன பண்றதுனே தெரியல, பயங்கரமா பயந்துருவான். இங்க இவங்க இவ்வளவு பேர்த்த அடிச்சு போட்டுமே இன்னும் எக்கச்சக்க பேர் வர்றானுங்க. என்ன பண்றதுன்னு சஞ்சய் முழிப்பான். உடனே அந்த ட்ரேக் ஏலியா உங்களுக்கு தெரிய வேண்டாம், இங்க இருந்து எஸ்கேப் ஆறது இம்பாசிபிள்னு, உங்களால முடியாதுன்னு சொல்லி எல்லாம் சொல்ற கண்டி கண்ணை எய்ம் பண்ணி ரெடியா நிப்பானுங்க. வேற வழியே இல்லையா, என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் நம்ம நமி அந்த டாக்டர் சாப்பரு இவங்க 3 பேரும் கரெக்டா ஸ்ட்ரெச்சரை தள்ளிட்டு அப்பதான் வருவாங்க. வந்தவங்க தான் வந்த வேகத்துல ஒரே அடி அடிச்சு தெரிய விட்டாங்களே. நமி எல்லாம் பார்த்துட்டு மிரண்டுவா, என்ன இத்தனை பேர் இருக்காங்கன்னு. அந்த டைம் முசோப்பா பார்த்தா பேனு கிடப்பானா. சாப்பர் வந்து பார்த்துட்டு யார் இப்படி பண்ணா, இந்த மெரைன் ஆளுகளா, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படி இப்படின்னு கத்துவான். அடே மெரைன் ஆளுக இல்லடா, நீங்க தான் அந்த வேலையை பண்ணீங்கன்னு உடனே நாங்களான்னு முழிப்பான். இங்க இந்த பெரியவரு கொபட்டோன்னு பார்த்து செமையா ஷாக் ஆவாரு. அட வேற ஒண்ணும் இல்ல, கொபட்டோவோட அப்பா தான் இந்த மெக்கோ. இங்க கமாண்டருக்கு ஒண்ணும் புரியல, என்ன திடீர்னு இவங்க வந்துட்டாங்கல்ல, யார் நீங்க தேவையில்லாம இங்க வந்திருக்கீங்களேன்னு சொல்லி கத்துவான். ஆனா அந்த டைம் அந்த டாக்டர் மூச்சை இழுத்து ஒரு கத்துவா பாக்கணுமே, எல்லாத்துக்குமே காது கின்னு ஆயிரும். ஏன் காதே கதற அளவுக்கு கத்திட்டு இருக்கேன்னு கேட்டா, எங்களை ஹாஸ்டேஜா புடிச்சிட்டாங்க, ப்ளீஸ் என்னைய காப்பாத்துங்க, ப்ளீஸ் என்னைய காப்பாத்துங்கன்னு நமிய பார்த்து கண்ணடிப்பா. சூப்பர் டிராமாவை ஸ்டார்ட் பண்ணிட்டான்னு அப்புறம் தான் அவளுக்கு புரியுது. சரி யார் அவ பைரட்னு சொல்றான்னு பார்த்தா நம்ம சாப்பர. அடி பாவி என்னைய கோர்த்து ஊட்டி அடின்னு பதறுவான். அங்க நவியும் அந்த டாக்டர் கூட சேர்ந்து நடிப்பா. சஞ்சயும் சோரவும் பார்த்துட்டு இந்த கருமத்தை எங்களால பார்க்க முடியல, நமி நார் அடிச்சுட்டு இருக்கா. ஓகே கூட இருக்க பொண்ணு யாரு, இவங்க லூசுத்தனத்துக்கு இல்லையே இல்ல. இங்க மெரைன் ஆளு எல்லாத்துக்குமே கொஞ்சம்
ஷாக் ஆயிரும். ஏன்னா அங்க ஹாஸ்டேஜஸ் இருக்காங்கல்ல, அப்படிங்கும் போது இவங்க பார்த்து பத்திரமா பக்குவமா தான் சண்டை போட்டாகணும். இவங்க பாட்டுக்கு ஏதாச்சும் இஷ்டத்துக்கு அட்டாக் பண்ணாங்கன்னா ஹாஸ்டேஜுக்கு பஞ்சாயத்து ஆயிரும். இதனாலேயே அந்த கேப்டன் செம்ம காண்டாவான். இப்போதைக்கு இவங்க கண்டுபிடிச்ச வரைக்கும் அங்க சாப்பர் பெருசா இருக்கான்ல, கண்டிப்பா அவன் தான் போலியான டாக்டர், அவனும் இவங்க கூட சேர்ந்தவன் தான் அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணிட்டு இருப்பானுங்க. இதெல்லாம் சாப்பர் கேட்டுட்டு சரி ஓகே இதை இப்படியே மெயின்டைன் பண்ணுவோன்னு, என்ன நல்லா பாருங்க நான் தான் ஸ்டார் ஹேட்டோட ரஃப் அண்ட் டஃப் மெம்பர், நான் மட்டும் வந்தேன் நார்மல் புல்ல கூட தேம்பி தேம்பி ஆள ஆரம்பிச்சிரும், நான் சொல்றத மட்டும் நீங்க எல்லாரும் கேட்கல ஹாஸ்டேஜ் எல்லாம் வேஸ்டேஜ் ஆயிருவாங்கன்னு பயங்கரமா டைலாக் எல்லாம் அடிப்பான். ஜோரோ அவன் பேச்சுக்கு கை தட்டி ரசிச்சிட்டு இருப்பான். இங்க இவங்க ரெண்டு பேரும் விடாம என்ஜாய் பண்ணி கத்திட்டு இருப்பாங்க. சரி ஏதோ பைரட்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் லிமிட்டுக்குள்ள பேசலாம். ஏன்னா அங்க எக்கச்சக்க பேர் இருக்காங்க, ஒன்னு ரெண்டுன்னா பரவாயில்ல. ஆனா நம்ம சாப்பரு வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுவான். என் முன்னாடி இது வரைக்கும் ஒரு ஆம்பளை கூட நின்னதில்ல, நீங்க மட்டும் என்னால முடியும்னு வந்து நின்னீங்க, இங்க இருக்க இந்த பொண்ணோட காலை திருகி அப்புறம் மறுபடியும் நேர் பண்ணி வச்சிருவேன். உடனே ஜோரோ எடுத்து கொடுக்கறாராமா. இவனை பத்தி உங்களுக்கு தெரியல, ரொம்ப ரொம்ப கிரேசியான ஆளு, என்னைக்குமே இவன் களத்துல இறங்கினதுக்கு அப்புறம் இவனை ஸ்டாப் பண்ணவே முடியாது. அப்படி நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்க எல்லாத்துக்குமே சங்கு நோங்கு. பாவம் இங்க ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இல்லாம 2 லேடிஸ் இருக்காங்க, அவங்க தேவையில்லாம சாகணுமா, அதனால ஒழுங்கா நாங்க சொல்றத பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அந்த ட்ரேக்குக்கு செம காண்டாவும். இங்க லூஃபி இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா இப்படி கோலத்தனமா பண்ணிட்டு இருக்கீங்க, நேருக்கு நேரு சண்டை போடுங்கடாமா. நமி வண்ட வண்டியா திட்டுவா. கொஞ்ச நேரம் மூடிட்டு உட்கார்றா, எதையாச்சும் பண்ணி இப்ப எஸ்கேப் ஆயா ஆகணும்பா. இங்க சாப்பரோட டிராமா இன்னும் முடியற மாதிரி இல்ல. அந்த ட்ரேக்கே செம கால்ல இருக்கான். சாப்பரும் நிறுத்தாம தொண்டையிலேயே கத்திட்டு இருப்பான். அவன் கத்துறத பார்த்துட்டே அங்க இருக்க மெரை நாளுகெல்லாம் மிரண்டுவானுங்க. இவன் என்ன பைத்தியமா இந்த கத்து கத்துறானேன்னு. பின்னாடி இருந்த 2 கேர்ள்ஸும் ஐயோ இவங்க எங்களை ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்கு, சீக்கிரமா ஏதாச்சும் பண்ணுங்க கேப்டன் பண்ணுங்கன்னு உசுப்பேத்தி விடுவாங்களா. அந்த கேப்டன் கண்ணுல வெறியோட இன்னையோட நீங்க செத்தீங்கடான்னு கொலை வெறியில லுக்கு ஊறதோட நம்ம ஆளுக டிராமா பண்றாங்கிற பேர்ல அந்த ட்ரேக்க காட்டுத்தனமா வெறுப்பேத்திட்டு இருந்தாங்கல்ல, அதுலயும் சாப்பர்லாம் ஒரு படி மேல போயிட்டான். அப்படியே கட் பண்ணி கிச்சன்ல காட்டுறாங்க. ஜெசிகா எல்லாத்தையும் பச்சை பச்சையா திட்டிட்டு இருக்கா. ஏன்னா எவனுமே ஒழுங்கா வேலையை பார்க்கல, 1000 பேர்த்துக்கு சாப்பாடு போட வேண்டி இருக்கு. இப்படி சோப்பலாங்கி சொங்கி பாயலுக மாதிரி வேலையை பாத்தீங்கன்னா எப்படா சாப்பாடு கொடுக்க முடியும்னு மண்டமண்டையா அடிப்பா. அடிக்காதீங்க மயிலாடு சமைக்கிறோன்னு சொல்லுவானுங்க. இவனுங்க யாருன்னு தெரியுதா, அதான் ரூட் தெரியாம பணக்கார செஃப்ங்கன்னு சொல்லிட்டு வந்தானுங்களே மார்லே பிரதர்ஸ், அவனுங்க தான். நீங்க உங்க திறமைய ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் இங்க இருக்க முடியும், இல்லனா தூக்கி போட்டு வாயிலேயே மிதிப்பேன், அதனால ப்ரிப்பேர்டா இருங்கன்ட்டு போவா. உடனே அங்க இருக்க குக்குங்க எல்லாம் கொஞ்சம் குசு குசு குசுன்னு பேசிக்குவாங்க. என்னன்னா அந்த பைரட் வந்து நல்லா சமைச்சான்ல, அதே மாதிரி இவனுங்களும் பண்ணுவானுங்கன்னு எதிர்பார்த்திருக்கா. ஆனா எல்லாம் ஊத்திக்கிச்சு. இப்படி சொல்லிட்டு இருந்த உடனே வெட்டித்தனமா பேசாதீங்கடா வெண்ணைகளா, நீங்க பேசுறதெல்லாம் எனக்கு கேக்குது, மூடிட்டு வேலையை பாருங்கப்பா. ஐயோ கேட்டுச்சான்னு மாத்தி மாத்தி சாப்பாடை கொடுத்து டேஸ்ட் பண்ணிட்டு இருப்பானுங்க. என்ன இப்ப எல்லாத்துக்குமே போர் அடிச்சு போச்சு, யூசுவலா பண்ற மாதிரியே பண்றோன்னு. சஞ்சய் வந்து வேற லெவல் டேஸ்ட்ல பண்ணி காமிச்சான்ல, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கே தெரிய வருது எந்த அளவுக்கு டம்மியா இருக்காங்கன்னு. அதுக்காக ரொம்பவும் மோசம்னு சொல்ல முடியாது, பட் செஞ்ச மாடலையே திருப்பி திருப்பி பண்ணிட்டே இருந்தோம்னா போர் அடிக்குமா இல்லையா, கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணணுங்கிற மாதிரி பேசிக்குவானுங்க. அப்போ ஒருத்தன் ஜெசிகா கிட்ட வந்து நம்ம இதை ட்ரை பண்ணலாமா. என்னன்னா நம்ம சஞ்சய் போகும்போது சில நோட்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருப்பான். இதை சொன்ன உடனே அத்தனை பேரும் ஷாக் ஆயிடுவாங்க, எது அவனோட ரெசிபியான்னு. அப்பதான் ஒருத்தனுக்கு ஞாபகம் வரும், ஆக்சுவலா அவன் தான் கேட்டிருப்பான் இந்த மாதிரி இந்த ரெசிபி ரொம்ப நல்லா இருக்கு எனக்கும் சொல்லி கொடுன்னு சொன்னப்போ நான் வேணா உனக்கு எழுதி வச்சுட்டு போறேன்னு சொல்லியிருப்பான். அதுதான் இது, நம்ம வேணா இதை ட்ரை பண்ணலாமான்னு சொல்லி கேட்டவொடனே ஜெசிகாக்கு செம காண்டாவும். பின்ன நம்ம எல்லாம் நவரோனோட குக்கு, அதுவே எவ்வளவு பெருமை, பாயம் பாயம் ஒரு பைரட்டோட ரெசிபிக்கு இப்படி அலையறீங்க, வெக்கமா இல்ல உங்களுக்கு, இன்னும் ஒரு கௌரவம் இல்லையா, அப்படி இப்படின்னு வண்ட வண்டியா திட்டுவா. அவனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அப்ப அந்த மார்லே பிரதர்ஸ் நாங்க வெஜிடபிள்ஸை வெட்டிட்டோம்னு சொல்லுவானுங்க. போய் பார்த்தா நாய் பொறாண்டி போட்ட மாதிரி இருக்கும். என்னடா பண்ணிருக்கீங்க, பொட்டேட்டோ தோலை உரிக்க சொன்னா பொட்டேட்டோவே உரிச்சு வச்சிருக்கீங்க, கேஷுவலா இப்படித்தான் மேடம் நாங்க எப்பவுமே பண்ணுவோம்னு வேற சொல்லுவானுங்க. அவ காண்டாயி இது ஒரு பேட்டில் ஃபீல்டு, ஒரு பொட்டேட்டோ டேமேஜ் ஆனாலும் உங்க உயிர் போன மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய பத்தி தான் யோசிச்சு பாப்பா. அவளுக்கே ஒரு செகண்ட் காண்டாவும், அந்த அளவுக்கு பெஸ்டா இவனு இல்லையேன்னு. அதனால செம்மையா காண்டாயி போங்கடா போய் பாத்திரம் கழுவுற வேலையை பாருங்க, அதுவும் எல்லா பாத்திரத்தையும் நீங்க தான் கழுவணும், இல்லன்னா பிச்சு புடுவேன் பிச்சுன்னு வேட்டி விடுவா. அதுக்கப்புறம் அதே காண்ட்ல அப்படியே தான் இருப்பா. எல்லாத்துக்குமே என்ன சொல்றதுனே தெரியல. அப்படியே கட் பண்ணி இங்க நம்ம சாப்பரை காட்டுறாங்க. அவன் தொண்டையிலேயே நான் பெரிய ரவுடியா அப்படி இப்படின்னு பயங்கரமா பில்டப் பண்ணி காட்டுத்தனமா கத்துவானா. அவன் மட்டும் கத்தனா கூட பரவாயில்ல, கூட நமி அந்த டாக்டரும் சேர்ந்து கத்தன உடனே இந்த ட்ரேக்குக்கு கண்ணெல்லாம் செவந்து போயிரும். அந்த அளவுக்கு காண்டு. அவ்வளவுதான் போச்சு, இறங்கி செய்ய போறான்னு பார்த்தா அதான் இல்ல, எல்லாத்தையுமே கண்ணை கீழே போட சொல்லிடுவான். அத்தனை பேத்துக்குமே ஷாக்கு. நிஜமா கமாண்டர் அட்டாக் பண்ண வேண்டாமான்னு கேட்டா பண்ண வேண்டாம், சைலண்டா எல்லாம் கண்ணை கீழே போட்டுட்டு சரண்டர் ஆகுங்கன்னு சொல்லுவான். சார் ரைட்டு பஞ்சாயத்து ஓவர். ஜோரோ லூஃபியோட நெட்டை கட் பண்ணி விட்டுருவான். பையன் ரொம்பவும் தொங்கி போயிட்டான். அந்த டைம் மெரை நாளுக்கெல்லாம் பின்னாடி கப்பலை ரெடி பண்றவங்க எல்லாம் நின்னு பார்த்துட்டு என்னது அது டாக்டரோட வாய்ஸான ஷாக்ல இருப்பானுங்க. அந்த நேரம் பார்த்து அந்த வயசானவர் வந்து கொபட்டோவை ஹாஸ்டேஜா புடிச்சிட்டாங்கம்பா. உடனே அங்க இருக்கவங்க எல்லாம் பதறி போய் அப்ப நம்ம தான் ஏதாச்சும் பண்ணணும் பானுங்களா. அவரு அதெல்லாம் ஒரு வெங்காயமும் வேண்டாம், அவ என்னோட பொண்ணு, அவ நிஜமா அழுகிறாளா இல்ல டம்மி அழுகிறாளான்னு எனக்கு தெரியாதா, இப்போதைக்கு கவலையே அந்த பயிற்சை பத்தி தானாமா. அப்படின்னா இன்னும் பெரிய பஞ்சாயத்து ஒண்ணு இருக்குது. மெரை நாளுகளும் டீசெண்டா கண்ணெல்லாம் போட்டுட்டு அவங்களுக்கு போகவும் வழிய விட்டுருவாங்க. இப்ப இவங்க போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆயிருச்சா, சோ இப்ப ஹாஸ்டேஜஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணுமாமா. உடனே நமிக்கெல்லாம் செம ஹாப்பி. சாப்பர் தெளிவா சொல்லிடுவான், நாங்கெல்லாம் எஸ்கேப் ஆனதுக்கு அப்புறம் தான் ஹாஸ்டேஜஸ் எல்லாம் விடுவோன்னு. அது மெரை நாளுக்கு இன்னும் காண்டேத்தும். அப்போ ரேக்கு பின்னாடி இருக்கவன், சார் நீங்க சொன்ன மாதிரியே நான் ஸ்குவாட்ரன் 17 கான்டாக்ட் பண்ணிட்டேன், உங்க ஆர்டர் காண்டி தான் வெயிட்டிங்கப்பா. சூப்பர்,
சொல்லுவாரு, என்னோட சிக்னலுக்கு அவங்கள வெயிட் பண்ண சொல்லுங்க, நான் ரெடின்னு சொன்ன உடனே காட்டுத்தனமா அட்டாக் பண்ணி திருக்க விட்டுருங்கம்மா. அதுக்கப்புறம் நம்மளுகிட்ட சரி ஓகே கப்பல்ல ஏறின உடனே மத்தவங்க எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவானா. இதெல்லாம் கேட்கும்போது ஜோரோக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா என்ன பஞ்சாயத்துனா நிஜமாவே அவன் உண்மையதான் சொல்றானா இல்ல வேற ஏதாச்சும் ப்ராடு வேலை பண்ண போறானான்னு லைட்டா சந்தேகம். பாவம் இங்க லூஃபி வேற கம்ப்ளீட்டா டவுன் ஆயிட்டான். சரி பரவாயில்ல கிளம்புவோன்னு அந்த மெரைனாளுக்கு நடுவுல அப்படியே கெத்தா போவாங்க. ஜோரோலாம் கேவலமா ஒரு லுக் விட்டு சிரிச்சுக்கிட்டே போவான். சோ அந்த டைமுங்கும் போது அந்த வயசான மெக்கவங்கிறவரு அப்படியே நைஸா எங்கேயோ நழுவி போவாரு. அதே நேரம் இங்க நம்மளுக்கு அப்படியே பொறுமையா வந்துட்டு இருப்பாங்களா. அப்பதான் ஜோரோ ஒன்னு நோட் பண்ணுவான். இவங்க கூடவே மெரைனாள் கூட்டத்துக்குள்ள ஒருத்தன் நடந்து வந்துட்டு இருக்கான். ஜோரோ நம்மளுக்கிட்ட நான் எப்ப சிக்னல் கொடுக்குறானோ அந்த டைமுங்கும் போது எல்லாம் குடுகுடுன்னு கப்பல்ல போய் ஏறிக்கிங்கம்மா. அண்ட் அது மட்டும் இல்லாம லூஃபி கிட்ட அவன் கையை ஸ்ட்ரெச் பண்ணி எல்லாத்தையுமே உடனே கப்பல்ல ஏத்த முடியுமான்னு கேப்பான். அவனும் எந்த பஞ்சாயத்தும் இல்லன்னிருவான். பையன் லைட்டா டயர்ட் ஆயிட்டானே தவிர இன்னும் எனர்ஜெட்டிக்கா தான் இருக்கான். ஓ அப்ப ரவுண்டு கட்டிட்டாங்களான்னு அப்பதான் சஞ்சிக்கே புரியுது. ரேக் சொல்லிடுவான், எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து வந்தாலும் சரி அதுக்கு பொறுப்பு நான் ஏத்துக்கிறேன். ஆனா இந்த G8ல இருந்து ஒருத்தன் கூட தப்பிச்சு போக கூடாதுமா. ஏன்னா இத்தனை மெரைனாளுக்கு கண்ணுல மண்ணை தூவிட்டு நம்மளுக்கு எஸ்கேப் ஆனானுங்கன்னா அப்புறம் இவங்கள எல்லாரும் கேவலமா பேச ஆரம்பிச்சிருவாங்கல்ல. அதனால விடக்கூடாதுன்னு வெறியோட இருக்கான். அதே நேரம் அந்த வயசானவர் என்ன பண்ணுவாரு, ஏதோ சங்கிலி எல்லாம் இழுத்து கட்டிட்டு இருப்பாரு. அந்த டைம் இங்க மெரைனாளுக்கு என்ன பண்ணுவாங்க, எல்லாம் நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒருத்தன் துப்பாக்கியை கீழே போடுவான். உடனே எல்லாருமே அங்க லுக்கு விடுவாங்களா. அந்த கேப்ல டாக்டர் ஒருத்தன் பிடிச்சிருவான். சோ கொபட்டோவை காப்பாத்தியாச்சு. அடுத்து நமியை மட்டும் காப்பாத்திட்டாங்கன்னா அவ்வளவுதான். ஹாஸ்டேஜஸ் யாருமே இல்லன்னு ஆயிரும். அப்புறம் நம்மளுக்கு கூட பயங்கரமான சண்டை தான். சோ நமியை பிடிக்கிறதுக்காக கையை கொண்டு வருவான். அதாவது அவ ஹாஸ்டேஜ்னு நினைச்சு காப்பாத்த வருவான். ஆனா அவ பீதியாய் என்ன பண்ணுவா, மூஞ்சோட ஒரே குத்து. அவ்வளவுதான் அங்க ட்ரேக்கு கத்திட்டு இருப்பான். அட எருமை கடை, அவன் உன்னை காப்பாத்ததான் வந்தான், எல்லாத்தையும் கெடுத்துட்டியாம்பா. உடனே நம்மளுக்கு ஷிப்புக்கு போகணும்னு சொன்ன உடனே லூஃபி நான் ரெடிம்பா. அந்த டைம் ட்ரேக்கு யாரும் பாரபட்சம் பார்க்காம அட்டாக் பண்ணுங்கடா நீருவான். அப்பங்கும் போது இந்த மெக்கவ் ஏதோ லிவரெல்லாம் எடுத்து விட்டு பயங்கரமா வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஒக்கா மக்கா மெரைனாளில பார்க்கணுமே, ஏதோ மழை பெஞ்ச மாதிரி பாஞ்சு வருவானுங்க. அவ்வளவுதான் சோலி முடிஞ்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணும்போது இவங்க கப்பலுக்கு போட்டிருந்த லாக் அப்படியே ரிலீஸ் ஆகும். யாரு பார்த்த வேலைன்னா அந்த மெக்கவ் தான். சோ சல்லுன்னு கப்பல் ரிவர்ஸ்ல போகுமா. அந்த செகண்ட் எல்லாருமே ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகி போய் லுக்கு விட்டுட்டு இருப்பாங்க. அந்த பெரியவர் தப்பிச்சு போடா நீண்டா முக்கான்னு இருப்பாரு. அவ்வளவுதான் லூஃபி என்ன பண்ணுவான், நம்மளால எல்லாத்தையுமே அடிச்சு தூக்கி கப்பல்ல வீசிடுவான். காப்பாத்ததான்டா சொன்னேன், காவு கொடுக்கவா சொன்னேன், இப்படி அடிச்சு தூக்கி போட்டிருக்கியே அவங்க எல்லாம் உயிரோட இருப்பாங்களான்னு கேட்பான். அடுத்து நம்ம தான் ஜோரோவோட கழுத்தை பிடிச்சிட்டு சும்மா சல்லுன்னு போவான். என்ன எப்பவும் ஜோரோ செஞ்சு யாரையாச்சும் தூக்கிட்டு போனான்னா கப்பலை எதையாச்சும் இடிச்சு தெரிக்கிறது வழக்கம் போல ஜோரோவோட மண்டைய பதம் பார்த்து உள்ள தூக்கி போடுவான். சோ கப்பல் ஒரு வழியா பேச விட்டு வெளியே வந்துருச்சா. இனி ட்ரேக் சும்மா இருப்பானா, அடே யாருமே அவங்கள விடாதீங்க, ஸ்குவாட்ரன்ஸை யூஸ் பண்ணி ஓபன் ஃபயருக்கு நான் ஆர்டர் பண்றேன், எல்லாம் எவ்வளவு சுடணுமோ சுட்டு தள்ளுங்க, லிமிட்டே கிடையாது, அவங்கள புடிச்சே ஆகணும்னு கத்துவான். உடனே எல்லாம் காட்டுத்தனமா சுடுவாங்க. அங்க தண்ணியில பயங்கரமா குண்டு செதறிட்டு இருக்கும். லூஃபி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். அப்பாடா நம்ம திருப்பி கோயிங் மேரிக்கு வந்துட்டோன்னு. அந்த டைம் நம்ம சஞ்சி நவீன் எல்லாம் லூஃபியை போட்டு துவன்னு துவத்து எடுப்பாங்க. பின்ன ரெஸ்கியூ பண்ணோம்னா நார்மலா தூக்கி போட்டா பரவாயில்ல, கொலவெறித்தனமா அடிச்சு தூக்கிலாம் கப்பல்ல போட்டிருக்கான். சரி எப்படியோ இங்க இருந்து தப்பிச்சாச்சு, இனி இந்த இடத்தை விட்டு வெளியே போகணும்ல. அதனால அப்படியே பொறுமையா வந்துட்டு இருப்பாங்களா. அந்த கேட்ல இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு முழிப்பாங்க, என்ன பைரட் ஷிப் ஒன்னு வருது, ஆனா நமக்கு இன்னும் அட்டாக் பண்ண சொல்லி ஆர்டர் வரலையேன்னு. அப்ப உள்ளுக்குள்ள மட்டும் தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்கானே தவிர வெளியில கேட்ல இருக்கவங்களுக்கு என்ன நடக்குது என்னன்னு ஒண்ணும் தெரியல. ஹாஸ்டேஜ் வேற தூக்கிட்டு போயிட்டாங்களே, என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாம் பைனாகுலர் வச்சு செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப நமி தான் ஆர்டர் போட்டுட்டு இருக்கான்னு தெரிஞ்சவன செம்மையா காண்டாவும். சீக்கிரமா கப்பலை ரெடி பண்ணுங்கடா, ஏன்டா லேட் பண்றீங்கன்னு தொண்டகளையே கத்திட்டு இருப்பான். இங்க கொபட்டோ அவன் பொண்ணுகிட்ட பேசிட்டு இருப்பானா. அப்ப அந்த ட்ரேக் வந்து நீ பண்ண தப்புக்கு கண்டிப்பா அவனுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கும்பா. ஏன்னா அந்த கப்பலை ரிலீஸ் பண்ணி விட்டது அவன் தானே தெரிஞ்சு போச்சு. ஆனா அவன் என்ன சொல்லி சமாளிப்பானா, அவனோட பொண்ணை ஹாஸ்டேஜா புடிச்சு வச்சிருக்காங்க, அவங்களுக்கு தேவை அங்க இருந்து தப்பிக்கணும், அவ்வளவுதான். சோ ஒரு அப்பாவா நான் அந்த இடத்துல என்ன பண்ணுவேன், என் பொண்ணை காப்பாத்த என்ன பண்ணுமோ அதைத்தான் நான் பண்ணுவேன். அதுக்காக இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா எப்படி நியாயம்பா. அட கூறுகட்ட குரங்கு, அவளை காப்பாத்ததாயா நாங்க எல்லாருமே சைலண்டா இருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டோம், ஏன் புரிஞ்சுக்க முடியறேன்னு கேட்டா. அப்ப அந்த இன்னொரு பொண்ணு அவளை கோட்டை விட்டுட்டீங்களேமா, அதுக்கு அவனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அப்படின்னா கேட்ல இருக்கவங்க தான் நம்ம ஆர்டர் போட்டதா பாத்துட்டு இருந்திருக்காங்களே தவிர இந்த ட்ரேக்கு இன்னுமே மேட்டர் தெரியல, நாமையும் ஒரு பைரட் தான். சோ அசிங்கப்பட்டு வெக்கப்பட்டு அப்படியே என்ன சொல்றதுன்னு தெரியாம திருன்னு முடிச்சுட்டு இருக்கும் போது தான் ஒருத்தன் வந்து சொல்லுவான், அவளும் ஸ்டார் ஹேட் பைரட்டை சேர்ந்தவதான். அவ்வளவுதான் அவனுக்கு கொல்ல காண்டாவும். அப்படியே கட் பண்ணி நம்ம ரோபினை காட்டுறாங்க. அவ அவளுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துட்டு ஹாப்பியா வெளியே வருவாளா. அந்நேரம் பார்த்து ஒரு மெரைனால வந்து கன்னோட லாக் பண்ணிடுவான். நீங்க சரியில்லை இன்ஸ்பெக்டர், என்ன தடுத்துட்டு போறீங்க, உண்மையா சொல்லுங்கப்பா, நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு இன்ஸ்பெக்டரா உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லையாம்பா. இல்ல சொல்லிதான் ஆகணும்னு மிரட்டுவானா. இதே மேட்டர் உன் கமாண்டர்ட்ட சொல்றியான்னு கேட்டா அப்பவும் அவன் விடுற மாதிரி இல்ல. உடனே வழக்கம் போல அவ ஸ்டைல எல்லாத்தையுமே மட்ட பண்ணிட்டு அங்க இருந்து ஸ்டைலா கிளம்பிடுவா. இங்க நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, மலையோட எஜ்ஜிலேயே டிராவல் பண்ணி போவாங்க. ஏன்னு கேட்டா ரெண்டு பக்கமுமே கெனான்ஸ் வச்சிருக்காங்க. சென்டர்ல போனா அவ்வளவுதான் மொத்தமா காலி. சோ ஒரு சைட மட்டும் பெர்ஃபெக்ட்டா கவனிச்சாலே போதும், இன்னொரு சைடுல இருந்து அட்டாக் பண்ண மாட்டாங்க. சோ அதனால அப்படியே பொறுமையா வந்துகிட்டே இருப்பாங்களா. அந்த டைமுங்கும் போது மேல இருந்து அப்படியே ஜொனாதன் கூப்பிட்டு இருப்பான். அவனை லூஃபி பார்த்துட்டு இழுச்சுக்கிட்டே போவான். நம்மளு சொன்ன மாதிரியே பண்ணிட்டான்ல, என்ன இப்ப இந்த இடத்தை விட்டு தாண்டிட்டானா போதும் ஜெயிச்சிட்டான். இங்க நம்பி எப்படா வெளியே போலான்னு பயங்கரமா யோசிச்சுட்டு இருந்தா சஞ்சி நீ நர்ஸ் கெட்டப்ல ரொம்ப சூப்பரா இருக்கேன்னு வலிஞ்சு தள்ளுவான். இப்ப அவளுக்கு மேப் தேவை, அதை தேடிதான் அந்த ஏரியா ஃபுல்லா சுத்தினா ஆனா கண்டுபிடிக்க முடியல. சோ இப்ப என்ன பண்ணலான்னு கத்திட்டு இருக்கும் போது அந்த டைம் அப்படியே ரோபின் சொயின்னு வருவா. அப்பதான் ஜொனாதனுக்கே மேட்ரு வருது.
வருது அந்த ரோபின்ங்கிறவ ஷெப்பர்டு கிடையாதுன்னு. சரி அவளை புடிச்சிட்டீங்களான்னு கேட்டா இல்லம்பாங்க. எப்படி அவளை பிடிக்க முடியும்? அதான் அவ நல்லா டகால்டி வேலை பண்ணுவாளே. ஜொனாதான் அவ வீக்கா இருப்பான்னு நினைச்சு விட்டான். ஆனா வச்சு செஞ்சுட்டான்ல. இப்ப அவளை பயங்கரமா தேடிட்டு இருக்கோன்னு சொன்ன உடனே அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அவ ஆல்ரெடி கப்பலுக்கு வந்துட்டாடா. இனிமேட்டு நீங்க தேடி சலைச்சி புளிச்சு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? சரி மெடிக்கல் ரூம்ல ஏதாச்சும் நர்ஸ் மிஸ் ஆயிருக்காங்களா பாருமா. ஏன்னா இவனுக்கு இன்னும் நமி நர்ஸ் இல்லன்னு மேட்டர் தெரியாது. அப்படியே கட் பண்ணா ரோபின் ஒரு வழியா மேப்ப கொண்டு வந்துட்டால. அதுலதான் அந்த கோட்டையோட மொத்த டீடைல்ஸும் இருக்கும். நமிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அசத்தி புட்டமா அசத்தி புட்டு, நீ மட்டும்தான் எனக்காண்டி என் பக்கம் வேலை பாக்குற, மத்த கழுசரைங்கெல்லாம் ஒண்ணுத்துக்கு லாய்க்கலன்னு திட்டிட்டு இருப்பாளா. அந்த டைமுங்கும் போது சுத்தி சுத்தி கெனான் சாவந்து விழும். ஆக்சுவலா இவ்வளவு நேரம் அவனை ஏன் அட்டாக் பண்ணாம வச்சிருந்தாங்கன்னா ஒரு நர்ஸ் ஒண்ணு ஹாஸ்டேஜா மாட்டிட்டு இருக்காளேன்னு ஒரு நம்பிக்கையில. ஆனா இப்ப அவளும் ஒரு பைரட் கூட்டத்தை சேர்ந்தவன்னு தெரிஞ்சா இனி விடுவானுங்களா? கப்பலை சுக்கல் சுக்கல் ஆக்குற வரைக்கும் விட மாட்டானுங்கல்ல. பின்னாடி இருந்து எக்கச்சக்க வார்ஷிப் சும்மா பிச்சுட்டு வரும். அவங்க கிட்ட ஹாஸ்டேஜ் இல்லன்னு தெரிஞ்ச உடனே கேப் விட மாட்டீங்க, யாருக்கும் கருணையே காட்ட வேண்டாம், பாரபட்சம் பார்க்க மாட்டீங்க, இந்த கேட்டை தாண்டி யாரும் போக கூடாதுன்னு பயங்கர வெறியோட ஆர்டர் போடுவான். எப்படியும் அந்த கேட்டு கிட்ட வந்துருவாங்க. இப்ப இதை தாண்டி போகணும். நவி கெனானை யூஸ் பண்ணுங்க, அப்பதான் நம்ம இங்க இருந்து தப்பிக்க முடியும்பா. அதுவும் கரெக்டா யூஸ் பண்ணுங்கடா, லூசு தரமா எதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா இவன் மேப்ல பார்த்ததை விட அந்த இடம் ரொம்பவும் சின்னதா இருக்காமா. அப்ப அந்த ஜொனாதன் பாக்கிட்ட ஒரு மெரைனால வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவான் அவங்க சி கேட்டை நெருங்கிட்டாங்கன்னு. அவன் உடனே இவ்வளவு கேர்லெஸ்ஸாவா இருப்பீங்க, இது நமக்கு செக்மேட் மாதிரி, ஏதாச்சும் பண்ணுங்கிற மாதிரி சொல்லுவான். அதே டைம் இங்க கப்பல்ல ஒரு பெரிய பஞ்சாயத்து. என்னன்னா கெனானை யூஸ் பண்ணி சொல்றதுக்கு இவங்க கிட்ட கெனான்ஸ் இல்ல. ஏன் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருந்தாங்க, அதுவுமே இல்ல. நேவி ஆளுங்க கப்பல் எடுத்தாங்கல்ல, அப்போங்கும் போது கப்பல்ல இருந்த எல்லாத்தையுமே வலிச்சு எடுத்துட்டாங்க போல. இப்ப மட்டும் இவங்க கேட் வழியா அடிச்சு புடிச்சு எஸ்கேப் ஆலன்னா வெடிச்சே செத்து போவாங்க. அப்படின்னா இனிமேட்டு இவங்க சண்டை போட்டுதான் ஆகணும், வேற வழியே இல்ல. அப்பதான் லூஃபி இழிச்சுக்கிட்டே என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு, கவலையே படாதீங்கம்மா. அப்போங்கும் போது மெரைன் ஆளுங்க கேனான்ஸ் எல்லாம் ரெடியா, பைரட் கப்பலை பக்கவா எய்ம் வச்சு அடிங்கன்னு கத்துவான். அப்படியே எக்கச்சக்க குண்டுகா சும்மா பாஞ்சு வரும். உடனே நம்ம லூஃபி என்ன பண்ணுவான், அப்படியே பால் மாதிரி ஊதி அந்த மொத்த கெனான் பாலையுமே அப்படியே கேட்ச் பண்ணி அப்படியே கேட்டு பக்கமா திருப்பி விட்டுருவான். அவ்வளவுதான், கண்டபடி வெடிச்சு சதறும். எல்லாருமே ஒரு செகண்ட் மறந்துருவாங்க. பின்ன ஏகப்பட்ட கெனானு அத்தனையும் அட் டைம்ல போய் அடிச்சா எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோசிவா இருக்கும். கெனான் இல்லாதப்பவே நம்ம சாதிச்சிட்டோம்னு சொல்லிட்டு இருப்பா. அந்த இடமே புகை மண்டலமா இருக்குமா, அப்படியே புகை கொஞ்சம் கொஞ்சமா கலையும். அந்த டைமுங்கும் போது நம்ம நமி தொண்டைகளையே கத்திட்டு ஓடுவா. ஏன் என்னாச்சு, பைத்தியம் பிடிச்சிருச்சான்னு கீழே போய் டோரை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள அப்படியே காலியா கிடக்கும். அதான் கோல்டெல்லாம் ஆட்டையை போட்டு வந்தாங்களே, அதெல்லாம் ஒண்ணு கூட இல்ல. ஐயோ எல்லாம் போச்சேன்னு நமி தொண்டைகளையே கத்துறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க.